அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சத்தில் வளர்பிறை சந்திரனாக வலம் வர போகிறாருங்க. மகர ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் உச்சம் பெறுகிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் நவ கிரகங்களிலே விரைவாகவும் துரிதமாகவும் மாற்றத்தை சந்திக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான சனி மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக இருக்கும்போது துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்திரன் வருடத்திற்கு 12 அல்லது 13 முறை உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவார். எனவே இந்த வேளையில் வருகின்ற 5, 6 ஆகிய தேதிகளில் வளர்பிறை சந்திரனாக உச்சம் பெற்றிருப்பதால் நினைப்பதை காட்டிலும் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய சந்தர்ப்பமாக உறுதியாகவே இந்த வேலை அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்வது தங்களது கையில்தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே எளிதில் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் சிக்கல் இல்லாமல் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியும். கடைசி நேரத்தில் கை நழுவி சென்று விட்டது என்று நினைத்த வாய்ப்புகளை திடீரென புதிய திட்டங்கள் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. மனக்கசப்புகள் பல்வேறு விஷயங்கள்ல விலகி எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை, வியாபாரத்துறை என அனைத்து வகையான பணிகளிலும் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பை நிச்சயமாக சந்திரன் இந்த வேளையில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.